ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அனைவரும் எதிர்பார்த்த கூப்பன் சேல் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதே போல் பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் அதை பற்றியுமே சொல்லியிருக்காங்க. நியூ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நியூவாக நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கூப்பன் சேல் அதை பற்றி பார்த்துக்கலாம். கூப்பன் சேலை பொறுத்த வரைக்கும் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைமோட் வந்து புது ஆப் வரப்போகுது. என்னைக்கு வரப்போகுது அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்துடும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைமோட்டுடைய நியூ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சரிங்களா? அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா கூப்பன் சேல் இந்த ரிக்வஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மை நாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நடக்கும். இந்த ஆப் வந்துருச்சு அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா அது நைட்டுக்குள்ளே இதை நம்ம கூப்பன் சேல் ரிக்வஸ்ட்டுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம். சப்போஸ் இன்றைக்கி வரல அப்படியே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து வந்துடும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வர யூசர் ஐடி இருக்கும், ப்ரொஃபைல் ஐடி. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ண சொல்லிட்டு அதுக்கு நம்ம தனியாக வீடியோ கூட போடுறோம். சரிங்களா? இதில் பைமோட்டோட இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருவோம், ஃபோன் நம்பரும் கொடுத்துருவோம். ஆனால் பைமோட்டோடைய ப்ரொஃபைல் ஐடி பார்த்தீங்கன்னா நியூ ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஒரு ப்ரொஃபைல் ஐடி தான் இங்கே நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை பற்றி நம்ம அப்டேட் கொடுக்குறோம். அப்போது இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு பைமோட்டோடைய புது ஆப் வரப்போகுது. அந்த புது ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வர பைமோட்டோடைய ப்ரொஃபைல் ஐடி எடுத்து தான் இங்கே போட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் அடுத்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பேட்ச் வழியாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 500 மொத்தமே 4000 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடும். சரிங்களா? அப்போ பைமோடைய கூப்பன் சேலை பற்றி நான் சொல்லிட்டேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறோம், அது எப்போ அமௌண்ட் வரும், எப்படி பண்ண போகிறோம் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிங்க் எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போ அப்ளைனா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட அப்ளைன் ஆக்டிவாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட தான் நான் வந்து லிங்க் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட அப்ளைன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்எல் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு வந்து யார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ, யார் எஸ்பிஐல சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்களுடைய குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க, டெலகிராம் குரூப்பில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எந்த குரூப்பில் நீங்கள் இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரூப்பில் லிங்க் போட்டுருவாங்க, ஆப் லிங்க். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பைமோட்டனுடைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. அப்புறம் நான் வந்து எந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, நான் குரூப்பில் ஜாயின் பண்ண மாட்டேன், நான் மட்டும் ஏர்ன் பண்ணாலே போதும், நான் எந்த ஒரு குரூப்லையும் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எஸ்பிஐடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பைமோடைய ஆப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த லிங்க் எப்போ வரும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வரும், இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்போ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னா இன்றைக்கி நைட்டு இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்ன ஃபார்மும் ஃபில் பண்ணிடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்லையுமே அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நைட்டு லிங்க் கொடுக்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளைன்ட்டு வாங்கி நான் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நான் அதை வந்து டெலகிராம் குரூப்பில் போட்டுருவேன். டெலகிராம் குரூப் போட்டேன் அப்படின்னா என்னோட டவுன்லைன்ஸுமே இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண வந்தாங்க இல்லையா டெலகிராம் குரூப்பில், அவங்களுக்குமே அந்த லிங்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் போட்டுருவேன். அவங்களுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டவுன்லைன்ஸ்க்கு அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணதுக்கான காரணம். ஆப் இன்ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் இந்த லிங்க்கு சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் தனியாக ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக இருக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணிக்கங்க. மற்றபடி அப்ளைன் கான்டாக்டில் இருந்தவங்க ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா, அந்த குரூப்பில் கண்டிப்பாக லிங்க் வரும். அந்த லிங்க் வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? வேறு யாரையாச்சும் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளைன் கொடுக்குற லிங்க்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண அந்த குரூப்பில் லிங்க் போடுவாங்க. அந்த லிங்க் மூலிமா வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. கூப்பனுடைய சேலுமே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. வார இறுதிக்குள்ளே நம்மளுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 அப்டேட் முடிஞ்சிச்சிங்களா? குரூப் கிரியேட் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், எப்படி கிரியேட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரணும், இது மாதிரி குரூப் மூலிமா என்னென்ன டாஸ்க்லாம் வரப்போகுது சொல்லிட்டோம். இப்போயும் சொல்கிறேன், குரூப் மூலிமா சில டாஸ்க்லாம் வந்து வரப்போகுதுங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு எஸ்பிஐல யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க குரூப்பில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களுமே அவங்க கொடுக்குற லிங்க் மூலிமா பைமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி
யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கப்புறம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்போ நம்ம இதில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். மொத்தம் 4 கேட்டகரியா பிரிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒண்ணு சேல்ஸ் டீமு, இன்னொன்னு புரமோஷன் டீமு, இன்னொன்னு எலைட் லேர்னரு, இன்னொன்னு மார்க்கெட்டிங் பிளான். சரிங்களா? இதில வந்து சேல்ஸ் டீமும், எலைட் லேர்னரும் 2 ஒண்ணுன்னே வச்சுக்குவோம். சரிங்களா? 2மே ஒண்ணு தான். இப்போ புரமோஷன் இருக்கிறவங்க எலைட் லேர்னரா மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க புரமோஷன் டீம் இருக்கீங்கன்னா, எலைட் லேர்னரா நீங்க வந்து என்ன பண்ணலாம்? 10K கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு எலைட் லேர்னரா மாறலாம். ஆனா சேல்ஸ் டீம் போக முடியாது. எலைட் லேர்னர் வேற, சேல்ஸ் டீம் வேற. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பை மோட் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்ல, பை மோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளுக்கு கீழ வந்து அவங்களும் பை மோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்பப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றாங்களோ பை மோட்ல, ஸோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ப மூலியமா தானே அவங்க வந்து நம்ப லிங்க் மூலியமா தான் அவங்க டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்க எப்பப்பலாம் பொருள் வந்து வாங்குறாங்களோ, அப்பப்பலாம் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எலைட் லேர்னரோ இல்ல சேல்ஸ் டீம் இருக்கீங்க. உங்களுக்கு கீழ எலைட் லேர்னரோ, சேல்ஸ் டீமோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க அஃபிலியேட் பார்ட்னர்ல வொர்க் பண்ணுவாங்க. இந்த ட்ரெய்னிங் பீரியட்லாம் முடிச்சுட்ட பிறகு. அதில என்ன நடக்கும் அப்டின்னா 2 இன்கம் வரும். அவங்க எப்பப்பலாம் ஏர்ன் பண்றாங்களோ, ஒரு கம்பெனில போய்ட்டு வொர்க் பண்ண போறாங்க இல்லையா அவங்க? ஸோ பார்ட் டைமா. ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்களோ, அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதில வந்து நீங்க ஆப்ப இன்ஸ்டால் பண்றது மூலியமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்டின்னா, நீங்க சேல்ஸ் டீமா இருக்கீங்க, எலைட் லேர்னரா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு கீழமே சேல்ஸ் டீம், எலைட் லேர்னர் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து பை மோட்ல அவங்க எப்பப்பலாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ, அதிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். அதேபோல அவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். இது 1. இல்ல ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் டீம் தான் எனக்கு கீழ இருக்காங்க. இல்ல புரமோஷன் டீம் இருக்காங்க. ஸோ இந்த மாரி கேட்டகரி பீப்பிளுக்கு உங்களுக்கு வந்து பை மோட் அவங்க ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்டின்னா, அதிலேருந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அது மூலியமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இதுதாங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வொர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே. இத வந்து உங்களுக்கு சொல்லி இது ப்ராப்பரா சொல்லியிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்டின்னா, மறக்காம இந்த என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, கூப்பன் சேல பத்தி பார்த்துருக்கோம். கூப்பன் சேல் ஃபார்ம் சப்மிட் பண்றத பத்தி பார்த்துருக்கோம். ஆப் இன்ஸ்டால் பண்றத பத்தி பார்த்துருக்கோம். ஆப் எப்போ வரப்போகுது? எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? எந்த லிங்க்ல இன்ஸ்டால் பண்ணணும்? ஸோ எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்டேட். வீடியோ செலக்ஷன். ஸோ வீடியோ செலக்ஷன் பொறுத்தவரைக்கும் இந்த வார இதில சொல்லியிருக்காங்க. உங்க டைரக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 15 பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைரக்ட் கவுண்ட் இருக்குல்ல, மைக் டைரக்ட் கவுண்ட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெம்பரோ இல்ல ஓல்டு மெம்பரோ 15 பேர் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்குது அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு எலிஜிபிள். ஸோ இந்த வார இதில ஃபார்ம் குடுப்பாங்க. ஸோ 3000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிள். சரிங்களா? 3000 மெம்பர்ஸ் வரைக்கும் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 15 பேர் இருந்தாலே நீங்க எலிஜிபிள் தாங்க. சரிங்களா? இதுக்கான வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ல நோட்டீஸ் போர்ட்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற மாரி இருக்கும். இதுக்கான இன்கம் பெர் மந்த்துக்கு ரூ. 1000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, கன்டென்ட் ரைட்டர் இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா? யாருக்குமே கன்டென்ட் ரைட்டர் அந்த இது சப்மிட் ஆகவே இல்ல. எனக்குமே சப்மிட் ஆகல. ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள யாருக்கெல்லாம் சப்மிட் ஆகலையோ, அவங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பிரச்சனை இல்ல. கன்டென்ட் ரைட்டுடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேட்டு நீங்க டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்டின்னா, இந்த இது இருக்கு. நெறைய நண்பர்கள் வந்து நியூ டால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இல்லையா? நியூ டால பொறுத்தவரைக்கும் இந்த வார இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் குடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல ஓல்டு வித்ட்ராவலும், ரீஃபண்டும் அந்த சில பேட்ஜஸ்லாம் பெண்டிங் இருக்கு. அதுக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அத நான் கூடிய சீக்கிரத்தில பார்த்தீங்கன்னா சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, அனைவரும் எதிர்பார்த்த லைவ் சேட் வந்து பாருங்க வரப்போகுதுங்க. லைவ் சேட்னா என்ன அப்டின்னா, இப்போ நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அப்ளையன்ட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்பீங்க. இல்ல யூடியூப் சேனல்ல பார்ப்பீங்கல்ல. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் லைவ் சேட்ன்னு எஸ்பிஐல வரப்போகுதுங்க. ஸோ நாளைக்கே கூட வந்துரும்னு நெனைக்கிறேன் அது. லைவ் சேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு கேள்வி வந்தாலும் அந்த நிமிஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? அது வந்து கமெண்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸர் பண்ண போறாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த கேள்வி வந்தாலும் நீங்க தங்கிலீஷ்லயோ, இங்கிலீஷ்லயோ, தமிழ்லயோ நீங்க எத வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? லைவ் சேட் வரப்போகுது. எந்த ஒரு கேள்வியும் லைவ் சேட் மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு. ஸோ ஏதோ வேற எதனா அப்டேட் வந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறேன். ஸோ லாஸ்ட் ஒரு அப்டேட் என்ன அப்டின்னா, இந்த நியூ ஜாயினிங் வந்து குடுக்குறாங்க இல்லையா? நியூ ஜாயினிங்க பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டிங் பிளான்ல நீங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரீயா ஜாயின் பண்றாங்கன்னா, அதுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து கிடையாதுங்க. சரிங்களா? அதேபோல மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல ஜாயின் பண்றவங்க 5 டேஸ் வரைக்கும் அவங்க வந்து வொர்க்கே பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா ஐடி சஸ்பெண்ட் ஆயிடும். அப்ப ஜாயினிங் குடுத்ததுமே வேஸ்ட் தான். அதனால நியூ ஜாயின் பண்றவங்க ரெகுலர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுவுமே பார்த்துங்க. நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி டாஸ்க் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5 டேஸ் டாஸ்க் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா ஐடி சஸ்பெண்ட் ஆயிடும். அவ்வளோதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட் தான் அது. சரிங்களா? அதனால இதையுமே எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதேபோல சேல்ஸ் டீமுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறோம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. நெறைய அப்டேட் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். பை பை.